வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 30/12/2025. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 7:51 வரைக்கும் வளர்ப்பிறை தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் காணப்படும். நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம் காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் சித்த நாம யோகம் காணப்படுது. காலையில் 7:52 வரைக்கும் கரசை கரணமும், மாலை 6:30 வரைக்கும் வணிசை கரணமும், அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்கு. வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் அதுக்கான பரிகாரம் பாலை கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தசமி திதி காலையில் முடிஞ்சிச்சு. ஏகாதசி திதி அது மகாவிஷ்ணு உலக இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் ஓங்கார நாதத்தின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான். அதனால தான் அவர் சங்கு சக்கரத்தை கையில் வச்சிருக்கார். சங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓங்கார நாதத்தை உலகத்திற்கு மூலமான, அதாவது படைப்பிற்கு மூலமான ஒரு சப்தம், அதுதான் ஓங்கார நாதம். அந்த ஓங்கார நாதம் அந்த சங்கில் கேட்கும். அதுதான் சங்கை வச்சிருக்கார். அடுத்தது அந்த இயக்கம், சுழற்சி, உலக இயக்கமே அவருடைய சக்கரத்தில் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சுதர்சன சக்கரத்தில் இருக்கு. அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அவரை நம்ம வழிபடும் போது அந்த இயக்கத்தினுடைய எல்லா சக்திகளும் நம்மளுக்கும் கிடைத்து நம்மளையும் நல்வழிப்படுத்தி இறை வழிக்கு போறதுக்கான வழிகள் கிடைக்கும். அப்ப இன்றைக்கு விரதம் இருக்கணும். ஆனா ஏகாதசி விரதம். மற்ற நற்காரியங்கள் எதுவும் புதுசா ஒன்றும் தொடங்க வேண்டாம். நீங்க ஏகாதசி விரதங்கள் இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு, நான் சொல்றது எப்பவுமே பொது பலன் தான் சொல்றேன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை வழி நடத்தும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா முதல்ல உங்களை பற்றியான சில விஷயங்கள், குறிப்புகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவுமே ஜாதக சம்பந்தப்பட்ட குறிப்புகள். முதலாவது குறிப்பு லக்னம். இங்கே 100ல் 99% மாணாக்களுக்கு லக்னம் தெரியாது. கட்டாயம் லக்னத்தை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலங்காட்டி நான் சொல்கிற பலன் இன்னும் பல ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இந்தியாவில் இருந்தெல்லாம் பல இதுகளை இப்போ சொல்லிக்கிட்டு ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையிலும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தமிழ் சேனல்லையுமே அது வருது. யூடியூப் போன் சில சமூக ஸ்தலங்கள், ஊடகம் வருது, சமூக வலைத்தளங்கள்லையும் வருது. இப்படி நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இப்படி பல இடங்கள்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க காலையில ஜோதிடத்தை கேட்டுருவீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ராசியை மட்டும் தெரிஞ்சுட்டு ராசி பலனை கேட்பீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கடக ராசி, அப்ப கடக ராசியை கேட்டுருவீங்க. ஆனா அவரோட லக்னம் என்னவா இருக்கும், மகரம் கும்பமா இருக்கும், மகனமோ அல்லது கும்பமா இருக்கும். இவர் இப்போ எனக்கு சொல்லுவார், நான் காலையில் இவர்கிட்ட கேட்குறேன் ஒவ்வொரு நாளும், ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் போய் ஒன்றுமே நடக்காது. ஆக மொத்தத்தில் ஜோதிடம் போய். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காணொளிகள் வருது, நிறைய காணொளிகள் சமூக ஊடகங்களில் வருது. அப்போ அப்படி வரும்போது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
2026 இந்த ராசிக்காரங்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் உச்சத்தை தொடுவார்கள். இந்த குரு பேச்சு அப்படி ஆயிரும், இந்த சனி பேச்சு இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்பீங்க. ஆனால் வருஷம் முடியும் போது என்னத்தான் அந்த மனுஷன் வந்து சொல்லிட்டு போனான்னு ஒன்றுமே எனக்கு நடக்கலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்கோன்னா என்னது? லக்னத்தை தெரிஞ்சுக்கோ. லக்ன பலனை பாருங்க. லக்னம் தான் உங்களை வாழ்க்கையை வழி நடத்தும். அப்போ லக்னத்தை பாருங்க. அடுத்து நட்சத்திரம் ராசி தெரிஞ்சு வச்சுக்கலுங்க, அது பரவாயில்ல. ராசி பலனையும் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து முக்கியமாக வந்து மகாதிசை புத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு ஒரு ஜாதகத்தை நீங்கள் சொல்லும் போது, ஜாதகத்தினுடைய பலனை கேட்கும் போது தான் உங்களுக்கு அது சரியான வழிகாட்டலாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு பொய்யான தகவலாக தான் இருக்க போகுது. தவறு உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு சொல்பவங்களுக்கு காட்டாது. முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அது வச்சு ஏதோ ஒரு தொழில் செய்ய விருப்புறது, வருமானம் ஈட்ட பார்க்குறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவ பிரிவினைகள் எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதுவும் வந்து தந்தை வழி பக்கம் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அது வந்து முக்கியமாக சொத்து சம்மந்தமாக நம்ம விற்றுட்டு வேற எங்கேயாச்சும் போவோம், இதில் அதை வச்சு ஏதாவது தொழில் செய்வோம். அதெல்லாம் இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். குழந்தைகளோட வாழ்க்கை சம்மந்தமாக எடுக்கிறீங்க, வேண்டாம். குழந்தைகள் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, வேண்டாம். குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க சொல்லு. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, கல்வி கற்கிறவங்க பாடசாலையிலும் சரி, ஏதோ இடத்துல இருந்தாலும் கவனமாக இருக்கும். பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. களவு போகிறது, தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவனமாக இருக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவர்களோட எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை கடந்து போகிற பாருங்க, பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏதாவது திருமண வரன்கள் தேடுவதாக இருந்தாலும், திருமண முயற்சியில் இருந்தாலும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது திருமண வரன்கள் தேடுறீங்க, முயற்சியில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம். ஒரு பங்குதாரரை தேடுறதுக்கு, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, அல்லது இருக்கிற தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான முயற்சிகளை தேடிக்கொண்டு இருப்போம். அப்படி தேடிக்கொண்டு இருப்பவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் நீண்ட நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வார்த்தைக்கு சில மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரிடமோ குடும்ப உறுப்பினர்களிலேயோ அந்நியோன்யங்கள் பெருகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி பெருகிறக்கூடிய வாய்ப்பு.
தேவையற்ற செலவுகள் தீர்ந்து புதிய வருமானங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்புகள் அதிகரித்தல், புதிய தொழில் கிடைத்தல், முன்னேற்றங்கள், கடன் கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கிறது. நீண்ட நாளாக ஒரு கடனில் அவதிப்பட்டுக்கிட்டு ஒரு வட்டி கொட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தீர்ந்து இன்றைக்கும் அதுக்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். அவங்க மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாளாக அதை வாங்கணும், விற்கணும், இல்லை அது மூலியமாக ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்கும். அடகு வச்சதை திருப்புறதுக்கான வழிகளும் கிடைக்கும். கணவன் மனைவியிடத்திலே அந்நியோன்யங்கள் பிறகும். பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் கல்வியில் விருத்தி ஏற்படும். இருந்து வந்த தடங்கல்கள் தீரும். அடுத்து தாய் மாமன் உறவுகளில் சில மேம்பாடுகள் ஏற்படும். தாய் மாமனுக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனம் இன்று உங்களுக்கு அமைதியாகவும் ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதி அனுபவிக்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் அந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணத்தையும் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கி இருக்குது. ஏன்னா மற்றவனுக்கு நினச்சி மற்றவனுக்கு அது கிடைச்சிருச்சு, மற்றவனுக்கு அது நடந்துருச்சு, அவன் அதை வாங்கிட்டானே அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களை வதக்கி கொள்ளக்கூடிய நாள். சில நேரங்களில் குழந்தைகளால் கூட உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படும். அது மாதிரி காதல்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் போகும்போது கூட அதில் ஏற்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுனால், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சில மனத்தில் அழுத்தங்கள் ஏற்படலாம். அதனால் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டிய நாள், தியானம் பண்ண வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கீங்க. தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த செய்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்களாக மாறும். செலவு செய்யாமல் இருக்க முடியாது, வீண் விரயங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு, ஒரு மன திருப்தி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு மன கசப்புக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் என்னதுன்னா, எனக்கு இன்றைக்கி ஏதோ மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு பாதிப்பாக தோணுது அப்படின்னு தோணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இன்றைக்கி உடல் அசௌகரியங்கள் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கவனமாக. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறையா விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, ஆழ் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பவங்க அதுகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள், நீண்ட நாளாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதுவும் இன்றைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களை தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பொழுதுமே கல்வி சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அது குடும்பமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்ததாக இருக்கலாம், வீடு சார்ந்த இடம் மாறதாக இருக்கலாம், குடும்ப முடிவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு முடிவு இருக்குன்னா அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் நோயிலிருந்து வெளிவரத்துக்கோ அல்லது அந்த நோய்க்கான சரியான சிகிச்சையை பெறுவதற்கு வாய்ப்பு, ஒரு கண்டத்திலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு, தலைக்கு வந்து தலைப்பாகையாக போனது மாதிரி ஒரு வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாதுக்கான வாய்ப்பு, இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, திடீர்னு அதிகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செலவழிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் போய்கிட்டு இருந்துச்சு, இல்லை அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் கூட அந்த செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொன்னால், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், பேசி பெருசாக்காதீங்க. குடும்ப ரீதியான குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உண்மையான நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இடமாற்றம் மாறதோ, இன்னொரு கம்பெனிக்கு போகிறதோ, புது இடத்துக்கு போகிறதோ, புதுசாக ஏதோ செய்ய நினைக்கணும் வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அறிகுறி காட்டினா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம். நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். எங்களுக்குள்ளும் இந்த அண்டம் என்னவா இருக்கிறதோ அந்த அண்டமே எங்கள் உடலுக்குள்ளும் இருக்குது. இந்த உடலுக்குள்ள இருக்கிறது தான் அண்டமாகவும் இருக்குது. அப்படின்னா இந்த இறைவன், இயற்கை, பிரபஞ்சம் இங்கே வெளியெல்லாம் தேட தேவையில்லை, உங்கள் உள்ளுக்கே இருக்கு. உங்கள் உடல், உயிர், உணர்வு, மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்திலும் தூள உடம்பு, சூட்ச்ம உடம்பு, காந்த உடல், எந்த உடல் எடுத்தாலும் சரி, காரண உடல்னு சொல்லக்கூடிய எந்த உடல் எடுத்தாலும், பிராண உடல்னு சொல்லக்கூடிய எந்த உடல் எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த இயற்கையில் இருக்க இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைத்த, இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாகியதோ அந்த இறைவனின் சாராம்சம். அப்ப எல்லா இடமும் இறைவனாக இருக்கும் போதே, இறைவனே நம்மளை ஆட்கொள்ளும் போது நீங்களா என்னத்தை செஞ்சீங்க?
நீங்களா எதை உருவாக்குனீங்க? எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டதுன்னு பகவத்கீதை சொல்லுது. நீ பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள வாழும் காலத்துல எனக்கு தனக்கு அப்படின்றத வாழாம இயற்கையோட எல்லாருக்கும் சமம், ஒருவேளை உணவு கொடுங்க, உங்களுக்கான அந்த தகுதி இறைவன் கொடுத்துருக்காது, கருவியா பாருங்க. உங்களுக்கு பணம் மூலியமாக பணங்களை அதிகமாக உங்களுக்கு ஒரு செல்வங்களை கொடுக்கும் போது இறைவன், நீங்கள் அதுக்கான தகுதி படைத்தவராக இருக்கிறீங்க, மற்றவர்களுக்கு அதை உதவி செய்யுங்க. எந்த அளவுக்கு தானம் தடமம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும், பல்மடங்காக கொடுக்கும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.